ஹலோ காய்ஸ். கேர்ள்ஸ் லைஃப்பில் ரொம்ப ஹர்ட் ஆகிற ஒரு விஷயங்க. வெளியே எல்லா பிளேஸ்லேயும் யாருனா எதுனா பேசணும், ஃபஸ்ட்லாம் சைலண்ட்டாக போயிடுவாங்க, இல்லை அழுதுன்னு இருப்பாங்க. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி இல்லைங்க. தப்பாக பேசினாலோ பின்னாடி பேசினாலோ எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக பேசிடுறாங்க. அந்த டைமில் ஆர்கியூ நடக்கும்போது ஒரு பொண்ணு இப்படி நம்மளை எதிர்த்து பேசுகிறானேன்னு கோவத்தில் பேசுகிறத ஸ்டாப் பண்ணோம் அப்படின்றதுக்காக அவங்க கேரக்டரை இல்லை அவங்களே எதுனா ஒரு வேர்ட் தப்பாக சொல்லிடுவாங்க. எவ்வளோ தான் இந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக இருந்தாலும் ஒரு செகண்ட் அந்த டைமில் பிரேக் ஆகிடுவாங்க. அடுத்த வார்த்தை வரும்போது கூட அழுகையோடு தான் பேசுவாங்க. இந்த தப்பை மட்டும் என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் பண்ணிடாதீங்க. ஈஸியாக ஒரு பொண்ணு கேரக்டரை பற்றி 4 பேர் முன்னாடி பேசிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறான்னு அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கேர்ள்ஸ் இந்த விஷயத்தில் வீக்காக இருக்கிறதுனால தான் அவங்க உங்கள் வீக்னஸை பற்றி பேசுகிறாங்க. யார் என்ன பேசினாலும் உங்கள் கேரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க. அவங்க தப்பாக பேசுகிறதுனால நீங்கள் தப்பாக ஆகிட மாட்டீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண வேணாங்க. கர்மா அவங்களுக்கு பதில் சலிக்கும். அவங்க வீட்டையும் பெண்கள் இருக்காங்க. பெண்கள் இல்லைன்னா இந்த பூமிக்கு யாராலையும் வந்திருக்கவே முடியாதுங்க. பெண்களை பற்றி தப்பாக பேசுகிறது ரொம்பவே தப்புங்க. நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் இதோட கிளம்பி கிளம்புறேன். பாய், see you and take care.